ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு போகும்போது ஆல்ரெடி அவளோட டோர் பார்த்திங்கன்னா திறந்துருக்கும். உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி வேறு இருக்குது. அதனால அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்து அந்த காட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பா. சரி வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே வராங்க. இவளை விட இந்த காட்ஸ் தான் ரொம்பவே ஒரு பதட்டத்தில் இருக்காங்க போல். லிஃப்ட்டோட டோரை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணாமே நின்றுட்டு இருக்கானுங்க. இவ பார்த்தீங்கன்னா பார்க்குறா, டே நீங்களடா வந்து அவங்கள கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு. அப்படியே வெளியே வந்தா இவளோட ஃபோன் பார்த்தீங்கன்னா அவள் பதட்டத்தில் விட்டுட்டு போயிருந்திருப்பாள், அது ரிங் ஆகிட்டு இருக்கு. இந்த காட்ஸ் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க, இது யாரோட ஃபோனாக இருக்கும் அப்படின்ட்டு. அது என்னோட ஃபோன் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோன் எடுத்து வச்சுக்கிறா. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது அது ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் தான் கதவை இப்போ வந்தப்போ ஓப்பன் பண்ணீங்களா அப்படின்னு. இல்லை நான் வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவளும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து லைட் எல்லாமே ஆன் பண்ணி விட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோட்டிருந்து ஃபோன் கால் வருது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணுறா. கொஞ்சம் சிக்னல் கிடைக்கல, அதனால தான் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அப்போ அந்த காட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உள்ளே யாருமே இல்லையே அப்படின்னு. இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கேட்குது. சரி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா அது ஏதோ ஒரு சத்தம் வேறு கேட்குதே அப்படின்ட்டு அவளோட வீட்டுக்கு தான் அந்த பிஏவை போக சொல்கிறேன். இந்த சைடு இந்த காட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணிட்டாங்க, உள்ளே யாருமே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும், நான் காலையில் இங்கேருந்து போகும்போது கதவை வந்துட்டு நல்லா லாக் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் நான் ரிட்டன் வந்து பார்க்கும்போது அது ஓப்பனில் தான் இருந்தது, உள்ளே யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கதவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்றதுக்காக வந்தேன். ஆனால் இப்போவுமே அது ஓப்பனில் தானே இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணிட்டு வந்தீங்க, உள்ளே ஏதோ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா உள்ளே தானே அந்த பர்சன் இருந்திருக்கணும். சரி எப்படியும் அவன் கதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னா அவன் இந்த லிஃப்ட்டை தானே யூஸ் பண்ணி வெளியே போயிருந்துருக்கணும். அதே லிஃப்ட்டில் தான் நீங்கள் கீழே வந்தீங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக அவனை பார்த்துருக்கிறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி யாரையுமே பார்க்கலையே. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. சரி வேறு ஏதாவது திங்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கான்னு போய் பாருங்க அப்படின்னு இவளும் வந்து செக் பண்ணி பார்க்குறா. அந்த வாட்ச் அப்புறம் காசு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இவளுக்கும் ஒன்றுமே புரியலை. சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து சொல்லிட்டு இருக்கா, எல்லா பொருளுமே அங்கங்கே தான் இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் தான் ஏதோ ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் எதையும் போட்டு குழப்பாமல் கவனமாக இருங்க அப்படின்னு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கதவை வந்துட்டு நல்லா லாக் பண்ணுறா. ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. லைட்டை கூட ஆஃப் பண்ண இவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிரு, இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து பேசுகிறதுக்காக கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன், என்ன விஷயமா கூப்பிட்டேன் அப்படின்னு. அது ஒன்றும் கிடையாது, நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அவனுக்காக வாங்கினேன், அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், பட் அந்த கிளைண்ட்ஸை மீட் பண்ண போயிட்டேன் அப்படின்னு. சரி ஓகே அந்த திங்ஸ் வாங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவள் வீட்டுக்கு கீழே தான் நின்றுட்டு இருக்கான். ஏதோ ஆயிருக்குமோ அப்படின்ட்டு பதறி போய் வந்திருப்பான் போல். இவ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தூங்குறதுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், ஏதாவது நடந்துச்சா இல்லை என்ன ஆச்சு, எதுக்கு வந்துட்டு ஃபோனை கட் பண்ணா அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வரமாட்டுது. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த கதவை வந்து க்ளோஸ் பண்ணது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கதவு கிட்ட தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியில் கதவு கிட்ட நின்றுட்டு இருக்கா. அவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, என்ன யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குதே அப்படி. இவ பார்த்தீங்கன்னா சரி போகலான்ட்டு அங்கேருந்து போகிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, ரிட்டன் வந்து அந்த லென்ஸ் வழியாக பார்க்குறா யாராவது இருக்காங்களா அப்படின்னு. யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த கீயை போட்டு இவ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற. கதவுமே ஆல்மோஸ்ட் லைட்டாக வெளியே வருது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பீதி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவ மட்டும் இப்போ வெளியே வந்து நம்ம ஹீரோவை பார்த்தானா சந்தேகம் வரும்ல, எதுக்கு அவன் வந்திருக்கான், எதுக்கு வந்தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவனுக்கு பக்குன்னு இருக்கா. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா கதவை வந்துட்டு திரும்ப லாக் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா போதுண்டா சாமி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு இந்த ஃபயர் எக்ஸிட் வழியாக அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் அந்த ஃபேங்கை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு இப்போ இந்த கம்பெனியில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னால் சால்வ் பண்ணவே முடியலை. இந்த சிச்சுவேஷனில் அந்த மைக் மாதிரி இன்னொரு பர்சன் வந்தானா அவ்வளோதான் முடிஞ்சு எங்கள் ஜோலி அப்படின்னு. இங்கே பாருங்க, உங்களால் இந்த இஷ்யூலேருந்து வெளியே போகவே முடியாது. அதுக்கு ஒரே வழி பாஸ் உங்களை போக விட்டால் மட்டும்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நீ அந்த காசு எங்கே போச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த விஷயங்களை பற்றி நான் பாஸ் கிட்ட பேசிடுறேன்.
அப்புறம் ஹீரோனை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நான் நிறைய பேரை வந்து அமுச்சு விட்டுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணேன். அந்த காசு எங்கே போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இவரும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா யானை காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் கம்பெனியில். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் அந்த காசை கொடுத்து வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா அவ்வளோதான். அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிளட்டெல்லாம் ரெடி பண்ண அப்படின்னு. எது பிளட்டா? எதுக்கு? ஆமாம், ஏதாவது எமர்ஜென்சினா வேணும்ல. அப்புறம் பாப்பா பிறந்துட்டா அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற வீட்டில் இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வேற ஒரு வீடு நமக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த வீடை பற்றி தான் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அது பார்த்துக்கறலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பாவமாக இருக்குது பார்த்தா. இதுக்கப்புறமா அந்த திருட்டு பசங்களை தான் காட்டுறாங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கான். ஏண்டா கம்பெனி பண்ணக்கூடிய விஷயமாடா இது, இதெல்லாமாடா பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு. ஆமாண்டா, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. சரி சரி சீக்கிரம் அந்த காரோட டயரை வந்து பஞ்சர் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியை வச்சு குத்தி பார்க்குறான். அது இறங்கவே மாட்டுது. உள்ளே போக மாட்டுதுடா. அப்போனா ஏதாவது கல் எடுத்து அடிடா அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கல் எடுத்து அந்த ஆணியை அந்த டயரில் இறக்கிடுறான். முடிஞ்சிடுச்சுடா, வாட போகலாம் அப்படின்னு. ஸோ அவன் செக் பண்ணி பார்க்குறான். பஞ்சர் ஆகலையடா, என்ன கருமத்தடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. சரி, வேற ஆணி இருக்கா கூடு அப்படின்ட்டு வேற ஒரு ஆணியை வாங்கிட்டு ஃப்ரண்ட் டயருக்கு போனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது பஞ்சர் ஆகி இருக்கு. ஸோ அந்த கீரலை வந்துட்டு இவன் பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அது கிழிச்சிருக்காங்கடா. இவன் நைட்டு 9 மணிக்கு தானே வந்தா, அதுக்கப்புறம் எவன்டா வந்து இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படி. ஹீரோ தான் நைட்டு இங்கே வந்தான். ஒருவேளை அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பானோ என்னன்றது கரெக்டாக தெரில. போக போக பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்புறம் என்ன நினச்சான்றது தெரியல. நேற்று நம்ம வந்துட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த குழப்பமே வரக்கூடாது. நம்ம டோரை பூட்டினோமா இல்லையா அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கா, திரும்பி பூட்டுற மாதிரி. இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கால. இந்த 2 திருட்டு பசங்க தான் ஓட்ட போட ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்களே. இவளை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பார்க்குறா. ஃப்ரண்ட் டயர் வந்துட்டு பஞ்சர் ஆயிருக்கு. பின்னாடி டயர்லாம் அந்த ஆணியெல்லாம் இறக்கியிருக்கானுங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ இன்னும் அந்த டிஃபென்ஸ் டாக்குமெண்ட்டே சப்மிட் பண்ணல, அதுக்கு டெட்லைன் வரப்போகுது, ஆனால் நீ ரொம்ப காமாக இருந்துகிட்ருக்க அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி உன்னோட காரை எங்கே பார்க் பண்ணியிருக்க அப்படின்னு. இல்லை, நான் காரில் வரல. அப்போனா ஓகேவா, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவன் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காளா? என்னாச்சு? அன்றைக்கி நான் அந்த ஃபியூனரலுக்கு வந்ததுனால உன்னை ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீ நம்பிட்டியா? அதனால தான் என் கூட வரமாட்டியா அப்படின்னு. இவ இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. அப்புறம் இந்த லவ் லெட்டர் நினச்சி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை? நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அப்புறம் இங்கே பாரு, இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே தான் நான் உனக்கு கொடுக்கறதுக்காக நேற்று கால் பண்ணேன். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் இந்த பொருட்களை வாங்கலை, என்னோட கிளைண்ட்டு தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. சரி ஓகே கொடு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இது ரொம்ப கனமாக இருக்குது, நானுமே உன் கூட வரேன் அப்படின்ட்டு அதை தூக்கிக்கிறேன். இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. என்னடா இவன் வர வர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறானே அப்படின்னு. ஸோ 2 பேரும் லிஃப்ட்டில் வரும்போது ஹீரோயினை வந்து 2 பேர் ஃபாலோ பண்ணுவாங்கள்ல, அந்த தாத்தா அவர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்காரு. கதவுமே ஓப்பன் ஆகுது. அவருக்கு பக்குன்னு இருக்குது. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்க்குறா. அவளுக்கு பெருசாக தெரியலையா என்னன்றது தெரியல. அவள் வாட்டில் முன்னாடி போயிடுறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேணும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் எடுக்கிறாரா. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே அந்த ஆளோட கையை பிடிச்சா அவனோட கையில் பார்த்தீங்கன்னா கீறிக்கிறான். அந்த வயசானவருக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா இன்னும் சொத்தம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கத்தியில் கீறினதை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கிழமை அங்கேருந்து ஓட இவளும் துரத்திக்கிட்டே போகிறாளா. இல்லை வேண்டாம், அவனை நீ துரத்தி போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதே சமயம் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி காரில் வந்து ஏறிட்டு இருக்காரு. இதுக்கு தாண்ட சொன்னேன் உன்னை போக சொல்லி, ஆனால் நீ பயந்துக்கிட்டே இருக்க. எனக்கு வயசாயிடுச்சுடா, என்னால் தப்பிச்சு ஓடி வர முடியாதுடா அப்படின்னு. சரி சரி விடு, இப்போ என்ன பெருசாவா ஆச்சு? ஆமாண்டா, பெரிய பிரச்சனைடா, அவன் என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன்ட்டு. என்ன சொல்கிற? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. சரி சரி ஃபஸ்ட்டு வண்டி எடு, அவங்க ஹாஸ்பிட்டல் போவானுங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்ட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தையல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே திரும்பிக்கிறாளா. உனக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நீ வெளியே இரு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பிக்கிறா. ஸோ அந்த இடத்துக்கு அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு ஸ்பைசியான ஃபுட்டு, ஆயிலான ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாம அவாய்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரமாகவே சரியாயிரும் அப்படின்ட்டு.
ஸோ இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த கோட்டெல்லாம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறா ஒரு சப்போர்ட்காக. அப்போது இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு கால்லாம் நல்லாதாம்மா இருக்குது, நானே நடந்து வருவேன் அப்படி. அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு கையெல்லாம் விட்டுட்டு இருக்காளா. இதை எல்லாத்தையுமே அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அதை எடுக்க ட்ரை பண்ணுறானா. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுகிறான். அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், நீ போய் கார் எடு அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கார் எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்கா. ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து உள்ளே உட்காடுறான். ஆமாம், நீ என்னத்தை பார்த்துட்ருக்க அப்படின்னு. இவ எதுவுமே சொல்ல மாட்டாளா. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கதவை இந்த மாதிரி ஓப்பனில் வைக்காத, அது உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணவா இல்லை நேரவே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்னு. அதான் அவன் தப்பிச்சு போயிட்டானே, போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறத யூஸ்லெஸ் தான் அப்படின்னு. இல்லை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்து ஃபயர் எக்ஸிட் வழியாக தான் தப்பிச்சு போனான். அங்கே எந்த ஒரு கேமராவுமே இருக்காது, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் பாயிண்ட்லெஸ் தான் அப்படின்னு. இவன் தான் என்னை ஃபாலோ பண்ணி வந்தது நான் பாட்டிமாவோட ஊரில் இருக்கும்போது அப்படின்னு. அப்படியா, நீ அவனை பார்த்தியா? ஆமாம், அவனோட அப்பியரன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு கூட அவன் என்ன நோட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தெரியாமல் அவன் ஒன்றை ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சின்ன காயம்தான், இதை பற்றி நீ பெருசாலாம் ஒன்று நினச்சிக்காத. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை போய் போலீஸில் கம்ப்ளைண்டே பண்ண விட மாட்டேங்கிறான். அது ஏன்றது தான் தெரியல. சரி, இந்த விஷயங்களை விட இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இப்போ பண்ணணும் அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு பசிக்குதுமா, ஆல்ரெடி என் வயிற்றுல ஒரு பிரச்சனை வேற இருக்குமா. அட ஆமல்ல, நான் மறந்துட்டேன். சரி நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு. என்னோட வயிறு ரொம்பவே அப்செட்டாக இருக்கு, அதனால நான் ஏதாவது கஞ்சி சாப்பிட்லான் இருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவ சொல்லும்போது, நீ ஏன் உன் வீட்டில் எனக்கு குக் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலை. அதே சமயம் அந்த ஃபுட் கம்பெனியை தான் காட்டுறாங்க. வென்சு அப்புறம் அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு போல். ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. அதே சமயம் அந்த மென்னு பார்த்தீங்கன்னா லியாங்க கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எதனாச்சும் நீ கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்ட்டு. இல்லை, நான் உங்களை மீட் பண்ண போனேன், ஆனால் அவங்க வீட்டில் இல்லைன்னா என்னடா, வெயிட் பண்ண வேண்டியதானே, நான் சொன்னால் அவங்க வேணான்ட்டாங்கன்னு. ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்காரு. இந்த சைடை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, நான் முடிச்சிட்றேன் அப்படின்ட்டு. நீ என்ன மன்னிச்சிருமா, நான் தான் உன்னை தேவையில்லாமல் குக் பண்ண வச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் ஒரு மாதிரி வியர்டாக அவளையே பார்த்துட்ருக்கான். எதுக்கு தான் இந்த மாதிரி பார்க்குறான்னு தெரில. இதுக்கப்புறம் அவன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படி. ஆமாம், நான் வந்து போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஏன்னா யாரும் என்னை டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது. நேற்று நைட்டு என்னோட வீட்டை வந்துட்டு உடச்சிருக்காங்க, இன்னைக்கு இந்த மாதிரி உனக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணுறது ஒரே கேங்குன்னு தான் நான் நினைக்கிறேன், அதனால தான் அப்படின்ட்டு. நேற்று நைட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கா, நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது கதவு வந்துட்டு ஆல்ரெடி ஓப்பனில் இருந்துச்சு. நானும் ஒரு மாதிரி பயத்தோடு தான் வெளியே நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே யாருமே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் விண்டோவில் வந்துட்டு ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் அடிச்சது. ஸோ அதை பார்த்து நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அப்போ திரும்பவும் கதவை லாக் பண்ணிவிட்டு நான் அந்த காட்ஸை வந்து கூப்பிட்றதுக்காக போயிருந்தேன். ரிட்டன் வந்து பார்த்தா திரும்பவும் கதவு வந்துட்டு ஓப்பனில் இருந்தது. இந்த காட்ஸ் எல்லாருமே உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்சனை காணும். அவன் வந்து லிஃப்ட் வழியாவோ இல்லை ஃபயர் எக்ஸிட் வழியாவோ தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் அந்த லைட்டை பார்த்த உடனே வந்துட்டு கதவை நல்லா லாக் பண்ணிட்டு லிஃப்ட் வழியாக தான் கீழே அந்த காட்ஸை கூப்பிட்றதுக்காக போயிருந்தேன். ஒருவேளை அவன் அந்த லிஃப்ட்லையோ இல்லை ஃபயர் எக்ஸிட் வழியாக வந்திருந்தாலோ வெளியே தானே வந்திருக்கணும். அப்போ நாங்கள் அவனை பார்த்துருந்துருப்போம்ல, நாங்களுமே அவனை பார்க்கல. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது அப்படி. அப்போனா இந்த திருடன் வந்து ஆர்டினரியான திருடனே கிடையாது, இதுக்கு நம்ம வேற ஒரு விஷயம்தான் பண்ணணும் அப்படின்னு. அப்படியா, என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்வமாக கேட்குறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.